காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் திசைவேகம் அதிகரிக்கும். ஒளி அலையானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்வது எதிரொலிப்பு. ஒளி அலையானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்வது எதிரொலிப்பு. இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர் எனப்படும். இரண்டாம் ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர் படுகதிர் எனப்படும். இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் கதிர் எதிரொலித்தல் கதிர் எனப்படும். இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வரும் கதிர் எதிரொலித்தல் கதிர் எனப்படும். எதிரொலிப்பு தளத்திற்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு செங்குத்து கோடு என அழைக்கிறோம். எதிரொலிப்பு தளத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடு செங்குத்து கோடு என அழைக்கிறோம். கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத் தெலுங்கானாவில் உள்ளது. கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத் தெலுங்கானாவில் உள்ளது. ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் குறையுமானால் அடர்மிகு ஊடகம். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் குறையுமானால் அடர்மிகு ஊடகம். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அடர்குறை ஊடகம். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரித்தால் அடர்குறை ஊடகம். மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் புனித பால் கேத்தீட்ரல் ஆலயம் லண்டனில் உள்ளது. மிகவும் புகழ்பெற்ற மெதுவாக பேசும் கூடம் புனித பால் கேத்தீட்ரல் ஆலயம் லண்டனில் உள்ளது. மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது அவர் காதுகளில் 0.1 வினாடி நிலைத்திருக்கும். மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது அவர் காதுகளில் 0.1 வினாடி நிலைத்திருக்கும். நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் 0.1 வினாடி இருக்க வேண்டும். நாம் 2 ஒலிகளை கேட்க வேண்டுமானால் 2 ஒலிகளுக்கும் இடையே கால இடைவெளி குறைந்தபட்சம் 0.1 வினாடி இருக்க வேண்டும். எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 பங்கு இருக்க வேண்டும். எதிரொலி கேட்க வேண்டுமானால் குறைந்தபட்ச தொலைவானது காற்றில் ஒளியின் திசைவேகத்தின் மதிப்பில் 1/20 பங்கு இருக்க வேண்டும். ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர்/வினாடி. ஒளியின் திசைவேகம் காற்றில் 344 மீட்டர்/வினாடி. எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர். எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு 17.2 மீட்டர். தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படும் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படும் கருவி அல்ட்ராசோனோகிராஃபி. அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதலில் கண்டறிந்து விளக்கியவர் கிறிஸ்டியன் டாப்ளர். அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதலில் கண்டறிந்து விளக்கியவர் கிறிஸ்டியன் டாப்ளர். அதிர்வெண்ணின் தோற்ற மாற்றத்தை கண்டறிந்த கிறிஸ்டியன் டாப்ளர் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர். அதிர்வெண்ணின் தோற்ற மாற்றத்தை கண்டறிந்த கிறிஸ்டியன் டாப்ளர் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர். ஒளி மூலத்திற்கும் கேட்டுனருக்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்டுனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணில் இருந்து மாறுவது போல் தோன்றும் நிகழ்வு டாப்ளர் விளைவு. ஒளி மூலத்திற்கும் கேட்டுனருக்கும் இடையே சார்பியக்கம் இருக்கும்போது கேட்டுனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணில் இருந்து மாறுவது போல் தோன்றும் நிகழ்வு டாப்ளர் விளைவு. காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது மின்காந்த அலை. காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவி அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது மின்காந்த அலை. ரேடார் என்பதன் விரிவாக்கம் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ரேடார் என்பதன் விரிவாக்கம் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் என்பதன் விரிவாக்கம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் என்பதன் விரிவாக்கம்
சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். விமானத்தின் வேகம் எதிரி நாட்டு வாகனத்தை கண்டறிய பயன்படுவது ரேடார். விமானத்தின் வேகம் எதிரி நாட்டு விமானத்தை கண்டறிய பயன்படுவது ரேடார். ரேடாரில் ரேடியோ அலைகள் பயன்படுகிறது. ரேடாரில் ரேடியோ அலைகள் பயன்படுகிறது. நீரில் மூழ்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார். நீரில் மூழ்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது சோனார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.